இப்போ அந்த மழை எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மழை சிறுவர் பூங்கா பண்டத்தெருப்பு தொடர்ந்து வந்த மண்டங்களை பண்டத்தெருப்பு இந்து கல்லூரி வருகுது. அந்த பண்டத்தெருப்பு பொதுச்சந்தை கோயில் பார்த்திங்கன்னா பெரிய விழானில் இருக்கிற சித்தி விநாயகர் ஆலயம். இப்போ எனக்கு கோயில் இந்த வளாகத்தை எப்படி இருக்குண்டு இங்கேருந்து பார்க்க அப்படியே வியூ தெரியும் பாருங்க. அந்த பயணம் பண்டத்தெருப்பு சில்லாலை திருவருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மாள் தேவஸ்தானம். அந்த அப்பா கடைக்கு நாங்கள் அப்பா கடை பூட்டி இருக்குது. மழை துளி விழுகிறது தெரியுது பாருங்க கிணத்துல. சர்க்கஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்க. இதில் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சித்தகன் சந்தில நிற்கிறேன். இப்போ மழை எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மழை தூரிக்கொண்டு தான் இருக்குது. நான் இப்போ பண்டத்தெருப்பு தான் போகிறேன். சித்தங்கனி சந்திலேருந்து இப்படி நேராக போகிறேன் பண்டத்தெருப்புக்கு. இதில் பாருங்கள் விநாயகர் கவே என்ற ஒரு சைவ உணவகம் இருக்குது. மழை பெஞ்சு கொண்டு இருக்கு பாருங்க. ஆக்களம் கூட பிடிச்சி கொண்டு போய் கொண்டிருக்கலாம். இப்படி நேராக போன வேண்டாம் பண்டத்தெருப்பு வரும். இப்போ நாங்கள் சித்தங்கனி சந்திலேருந்து தான் வழிகிட்டு இருக்கோம். போக போக மழை கொஞ்சம் பெருத்து கொண்டு இருக்குது. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் பேர் ஸ்ரீ நாககன்னியம்மன் ஆலயம் இதுக்குள்ள இருக்குது. கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சி வெயில் வர மாதிரி இருக்கு பாருங்க. போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சரி, நாங்கள் அந்த கோயிலை போய் உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம். கோயிலின் பேர் திருவருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத ஹரிகர புத்திர ஐயனார் தேவஸ்தானம். சிவாங்க போய் உள்ளே போய் கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். இதில் பாருங்க முன்னுக்கு ஐயனாட்ட சிலையை வச்சிருக்கணும் ஒரு வளைவில். பாருங்க அந்த போகிற பாதையில் பாருங்கள் டென்ட்டு பக்கம் இல்லை ஒரு அழகான பூச்செடியெல்லாம் வச்சிருக்கணும். அதை விட இதில் சிறுவர் விளையாடுறதுக்காக பாருங்கள் இதில் ஒரு பூங்கா அமைச்சிருக்கணும். சிறுவர் பூங்கா பண்டத்தெருப்பு. சரி வாங்க இந்த பூங்காக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க சிறுவர் விளையாடுறதுக்காக பாருங்க சர்க்கேஸுகள் எல்லாம் வச்சிருக்கணும். பாருங்க 3 டிஃப்ரெண்டான ஊஞ்சால் இருக்கு பாருங்க. வித்தியாசமான இது இருக்குது பாருங்க. இது உலக்கி உலக்கி ஓடுறது. காலால் வாக்கினா ஓடும். அழகான ஒரு பார்க்க கொண்டதுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கு தான் நானே பார்க்குறேன் பாருங்க.
கொஞ்சம் இந்த கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த சர்க்கஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு அழகாக ஒரு பார்க்க ஒன்று இருக்குது, ஆனால் கொஞ்சம் உடைஞ்ச நிலைமையில தான் கிடக்குது. அப்படிங்க 2 உள்ளே வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டடம் எல்லாம் வச்சுருக்கணும் பாருங்க 2 பக்கமும். சரி வாங்க, இப்படியே நாங்கள் போய் ஐயனார் கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். இதுதான் வந்து அந்த ஐயனார் கோயில். சின்ன கோயிலெல்லாம் இல்லை, இது வந்து பெரிய கோயில் பாருங்க. மழையும் பெய்யுது. இந்த கோயிலுக்கு போக நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலையோட சேர்த்து இந்த கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயில் வந்து பூட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வழியில் தான் காட்ட முடியும். இங்கே வந்து கிரவுண்ட் இருக்குது பாருங்கள், கிரவுண்ட் இருக்குது. அப்படி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. நான் போய்க்க காட்டுறேன் உங்களுக்கு. மெயின் ரோட்டில் போய்க்க இந்த ஸ்கூல் இருக்கும், அதையும் காட்டுறேன். அப்படியே இதில் என்ன சாமி இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த வாடைய சூழ்நிலையில் அழகாக இருக்குது பாருங்கள். மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. இந்த கொஞ்சம் வித்தியாசமான நாளாக இருக்குது. இதுங்களான அந்த ஐயனார் கோயிலுக்கு முன்னாலே வந்து அவங்களோட வயல்கரையில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஃபுல்லாகவே வயலுக்கு நடுவில் அந்த கோயில் இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய ஒரு அரச மரத்துக்குள்ளே இருக்குது. சரி வாங்க போய் அந்த கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். சரி வாங்க அந்த கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குன்னு, கிணறை தாண்டி தான் போகணும். பாருங்க கிணறு பாருங்க. மழை துளியெல்லாம் மட்டும் அந்த மழை துளி விழுகிறத தெரியுது பாருங்க கிணத்துல. அந்த கிணத்துக்கு பக்கத்தால் தான் போகணும் இப்போ அந்த கோயிலுக்கு. பாருங்க இப்படி ஒரு அழகான கோயில் எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா? அந்த வயலுக்கு நடுவில். இப்படி இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து ஒரு குட்டி குளம் மட்டும் இருக்குது பாருங்க. மாடுகள் எல்லாம் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க குளத்தில் வந்து மாடெல்லாம் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கு. இங்கெல்லாம் புல் மேயுது. இப்படி இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஏதோ இருக்குது போல். சரி வாங்க நாங்கள் போய் கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ எனக்கு கோயில் வளாகத்தை எப்படி இருக்குண்டு இங்கேருந்து பார்க்க அப்படியே வியூ தெரியும் பாருங்க. அந்த வயல் வியூ. பெரிய வருஷ மரத்துக்குலாம் இந்த கோயில் இருக்குது. இது வந்து பாருங்க பிள்ளையாட்ட படம் வச்சிருக்கணும். இந்த கோயில் வந்து நாகதம்பிரான் கோயில் பாருங்க. பெரிய நாகதம்பிரான். சரி நாங்கள் எங்களை காணொலியை தொடருவோம். உள்ள வந்து நாகதம்பிரான்ற சிலையெல்லாம் வச்சிருக்கிறோம்.
தொடர்ந்து வந்தோம்னா இங்கே பண்டத்திருப்பு இந்து கல்லூரி வருகுது. மழையும் லைட்டாக தூறிக்கொண்டு தான் இருக்குது. பெருசாகவும் பெய்யல, வெயிலும் இருக்குது பாருங்க சரியா. சரி வாங்க ஸ்கூலையும் பார்ப்போம் இருக்கா. இதான் வந்து ஸ்கூலில் வளாகம். பாருங்க இதான் வந்து பண்டத்திருப்பு இந்த கல்லூரி. அப்படியே இதில் போகிற வழியில் பாருங்க ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க மேலால். இங்கே வந்து சோடா கம்பெனி இருக்குது. அப்படியே இதில் வந்து ராவணாண்ட ஒரு புதுக்கடை ஒன்று வந்துருக்கேன் பாருங்க. அதோட பக்கத்தில் தினேஷ் பேக்கரியும் இருக்குது. அதாவது இப்போ யாழ்ப்பாணத்தில் தினேஷ் பேக்கரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ அந்த பேக்கரியும் வந்து இப்போ பண்டத்திருப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. நான் வந்து பண்டத்திருப்பு சந்திக்கு வந்துட்டோம். அப்படியே இதில் பாருங்க பண்டத்திருப்பு கேர்ள்ஸ் காலேஜ் இருக்குது பாருங்க. இது வந்து பண்டத்திருப்பு ரவுண்ட் அபவுட். அப்படி இதில் பாருங்க பீப்புள்ஸ் பேங்க்லாம் இருக்குது பாருங்க பண்டத்திருப்பில். பைக்கில் போகிறாங்க. குமாரவேல் காம்ப்ளெக்ஸ். அப்படியே இங்கே வந்தால் இதில் வந்து பண்டத்திருப்பு சந்தை இருக்குது. சரி வாங்க போய் சந்தையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். வந்து பண்டத்திருப்பு டவுன் மாதிரி, அதாவது இந்த யாழ்ப்பாணம் டவுன் மாதிரி இது வந்து ஒரு பண்டத்திருப்பு டவுன். அப்படி இதில் வந்து பாருங்க நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்க. அதில் வந்து பிஓசி பேங்க் இருக்குது இதடியில். அதையும் போய் காட்டுறேன். அதுக்கு மேலே சந்தையை போய் பார்ப்போம். இதான் வந்து பண்டத்திருப்பு பொதுச்சந்தை. முன்னுக்கே வந்து வெத்தலை கடையெல்லாம் இருக்குது. இங்கே புயல் எல்லாம் காயப்பட்ட புயல் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க விற்பனைக்கு. பூனை ஒன்று நிற்குது. ஹலோ. அப்படியே இங்கே பாருங்க பழக்கடையெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து பின்னேரம் 3 மணி என்ற காரணத்தினால் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். காலையில் வேறு அவனை சந்தைக்கு வரதுண்டா எல்லாரும். அதில் வாழைப்பழ கடையெல்லாம் இருக்குது. இங்கே வந்தால் மீன் சந்தை இருக்குது பாருங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு சும்மா காட்டுறேன். பின்னால் வந்து இறைச்சி கடை இருக்குது. பின்னால் வந்து ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி எல்லாம் விற்கிறாங்க. பின்னால் வந்து இது வந்து மீன் விற்கிற இடம், அது மரக்கறி விற்கிற இடம், இது வந்து இறைச்சி விற்கிற இடம். இதான் வந்து பண்டத்திருப்பில் இருக்க பிஓசி பேங்க். பாருங்க ஏடிஎம் எல்லாம் இருக்குது இங்கேயே. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அல்ஃபா மிக்சர், எல்பி ஃபினான்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதுலேயே இது ஒரு சின்ன ஒரு யாழ்ப்பாணம் டவுன் மாதிரி தான் இந்த இடமும். இப்படியே இதில் பாருங்க பண்டத்திருப்பு அஞ்சல் அலுவலகம் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஒரு அஞ்சல் அலுவலகம் இருக்குது பாருங்கள் பண்டத்திருப்பு. ஹாய் ஹாய்.
இதில் வேறு ஒரு சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. கொண்டு போவோம். இதில் வேறு ஒரு சின்ன ஒரு பலசரக்கு கடை ஒன்று இருக்குது. இதில் பாருங்க நெல்லி சைவ உணவகம் இருக்குது பாருங்க. அசைவ உணவகம் போட்டிருக்கலாம். அப்படியே இங்கே பாருங்க இடுகாடு ஒன்று இருக்குது பாருங்க. அப்படி இதில் பாருங்க பழக்கடை ஒன்று இருக்குது. இது வந்து இளவாலை போலீஸ் ஸ்டேஷன். ஆனால் இடம் வந்து பண்டத்தெருப்பு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் பிரான்ச் வந்து இளவாலை. இது வேறு இது பாருங்க முன்னால போலீஸ் நிலையம் இளவாலை. சரி வாங்க என்ன கோயில்னு பார்த்து கொண்டு போவோம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விளானில் இருக்கிற சித்தி விநாயகர் ஆலயம். இந்த கோயில் வந்து நாளைக்கு கொடியேற்றம், அதாவது நாளை கொடியேறப்போ தான் இந்த கோயிலில் வந்து நாளை திருவிழா ஆரம்பிக்குது. சரி வாங்க கோயிலை உள்ளே போய் பார்த்து கொண்டு இப்படியே நாங்கள் காணொலியை தொடருவோம். இதில் பேர் எனக்கு போட்டிருக்கிறேன் பேர் தான் அந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். கோயிலை பாருங்க உள்ள எப்படி இருக்குண்டு. நாளை கொடியேற்றத்துக்காக இங்கே பாருங்க எல்லாம் தயார் செஞ்சு கொண்டிருக்கணும். எங்கால வந்தோம்டா, இதில் வந்து பாருங்க சின்ன ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு பழைய காலத்து வீடு பாருங்க எப்படி இருக்குண்டு. முன்னுக்கு திண்ணை இருக்குது பாருங்க. இது வந்து ஆக்கள் இலைப்பாடுற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்கலாம். இது வந்து இப்படியும் குறைஞ்ச ஒரு 100-150 வருஷத்துக்கு மேற்பட்ட வீடாக தான் இருக்க வேணும். இந்த சிவரை பார்த்தீங்கன்னால தெரியும் இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. என்ன இருந்துட்டீங்க? இங்கே வந்து தேர்முட்டி இருக்குது பாருங்கள். நாளை திருவிழாக்காக இங்கே வந்து சுற்றி லைட் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், டியூப் லைட். இந்த ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது பாருங்கள், கதிர வேலுப்பிள்ளை விசாலாட்சி வேலுப்பிள்ளை மண்டபம். இப்போ வந்து பெரிய விளான் சந்திக்கு வந்துட்டேன். இப்படியே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று வருது பாருங்க போகிற வழியில். சர்ச்சுக்கு வந்து முன்னுக்கு வந்து இதால் இஞ்சாலி பக்கம் ரோட், அதாவது இடக்கை பக்கம் வந்து ஒரு ரோட் ஒன்று போய் அந்த ரோட்டால் போனோம்னா அதில் வந்து ஒரு அப்ப கடை ஒன்று வரும்.
சரி வாங்க அந்த அப்பா கடை திறந்துருக்காண்டு பார்ப்போம். நாங்கள் அப்பா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ வேறு டியூஷனில் வேறு ஒரு கலை கல்லூரி அங்கே தெரியுது பாருங்க. அதில் அப்பா கடை. அந்த அப்பா கடைக்கு வந்து நாங்கள் அப்பா கடை வந்து பூட்டி இருக்குது. ஸோ நாங்கள் இன்னொரு நாள் வந்து அப்பம் சாப்பிடுவோம். சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். நாங்கள் வந்து திரும்பவும் பண்டத்திருப்பு சந்தியை நோக்கி வந்துட்டோம். ரோகளை நான் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் மழை எப்படி பெய்ய போகுது. எல்லாம் இருட்டி கொண்டு வந்துட்டு இப்போ வெயில் எல்லாம் இறக்கி கொண்டு இப்போ வெயில் போயிட்டு சரியான இருட்டாகி கொண்டு வந்துட்டு இன்றைக்கு வந்து ஒரு கோயிலை மறந்துட்டோம். பண்டத்திருப்பு முத்துமாரியம்மன் கோயிலை மறந்துட்டோம். போகிற வழியில் கவனிக்கையில். சரி வாங்க அந்த கோயிலையும் பார்த்து கொண்டு இப்படி காணொலியை முடிப்போம். கொடியெல்லாம் கட்டி வச்சிக்கணும் பாருங்க. அந்த மாவீர தினத்துக்கு கட்டின கொடி அப்படியே இருக்குது. இதில் வந்து மர அறிவு ஆலயம் இருக்கு பாருங்க. இதில் பாருங்க பண்டத்திருப்பு சில்லாலை திருவருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள். பாருங்க போட் போட்டிருக்கணும். பண்டத்திருப்பு சில்லாலை திருவருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானம். இதான் வந்து கோயில். கோயிலுக்குள்ளே போய் கோயிலையும் பார்த்து கொண்டு வருவோம். கோயிலுக்குள்ளே போய் கோயிலையும் பார்த்து கொண்டு வருவோம். கோயிலுக்குள்ளே பாருங்க இப்படி இருக்குண்டு. பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு. தூணை பாருங்க. சரி வாங்க அந்த கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். அப்படியே சுற்றி பார்க்கறதுக்கு முதல்ல வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வீட்டு இருக்கார். அப்படியே கோயிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த கருவறைக்கு மேலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே சிலையாக இருக்குது பாருங்கள். அம்மன் சிலை மற்றங்களை நிறைய சிலை எல்லாம் வச்சிருக்கணும். இதில் வந்து முருகன் வள்ளி தெய்வானை வீட்டு இருக்கணும் பாருங்கள். கோயில் ஃபுல்லாகவே சிற்பமாக தான் இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் வித்தியாசமான சிற்பமாக இருக்குது. நீங்கள் என்ன கோயிலுக்குள்ள சப்பானி அடி இருக்கிறீங்க? நடந்து களைச்சி போட்டிங்களோ?